இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர். அதையும் நீங்க மனப்பூர்வமா ஏத்திருக்கீங்க. இது அண்ணாமலையும் மனப்பூர்வமா தான் ஏத்திருப்பாரு. எனக்கு அண்ணாமலை கிட்ட இருந்து பிரச்சனை வருதுங்கிறத நான் பார்க்கல. பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, இந்த ஃபேன்ஸ் கிளப் கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனை வருது. ம். அப்ப இந்த மாரி அண்ணாமலைக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் கிளப் அதிகமாயிட்டனால, அண்ணாமலைக்கு வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கூட அலைன்மென்ட் இருக்குது. ம். ஆனா அந்த ரசிகர்களுக்கு அவங்களுடைய சிந்தனை என்னன்னா, அண்ணாமலைய தூக்கிட்டாங்கடா கட்சிய விட்டு, தலைவர விட்டு. என்னம்மா பாடுபட்டாரு, என்னம்மா கட்சிய கொண்டு போனாரு. அவர இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து அதிமுக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப நயினார் நாகேந்திரன் வந்தனால அவர் வந்து அதிமுக கூட போறாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் புரிதல் இல்லாதனால, அந்த ஃபேன்ஸ் கிளப்னால வரக்கூடிய பிரச்சனைங்கிறத நான் இத பார்க்கிறேன். ம். இந்த இல்ல அண்ணாமலையே பேசுறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். இது இந்த அடுத்ததான் சொல்ல வரேன். ஆ. அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய தலையாய கடமை என்ன இருக்குன்னா, ம். உங்களுடைய ஃபேன்ஸ் கிளப், உங்களுடைய தொண்டர் படை எப்படி சொன்னீங்கனாலும், அவங்க இந்த மாரி ஒரு சிந்தனையில இருக்கும்போது, அவங்கள ஆற்றுப்படுத்தி, கட்சியினுடைய சிந்தனை என்னவோ, கட்சியினுடைய குறிக்கோள் என்னவோ, அதுதான் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும்னு அத கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபேன்ஸ் கிளப்ப பூரா நயினார் நாகேந்திரன் வார்த்தைக்கு கட்டுப்பட வைக்க வேண்டிய கடமை அண்ணாமலைக்கு இருக்கு. ம். அததான் வந்து அங்க அமித்ஷா சொல்லிட்டு போறாரு. நீங்க எல்லாம் பல ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. எல்லாரும் திரும்பி போயிருப்பீங்க. திரும்பி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு சிந்தனை, செயல்பாடுகள் பூரா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒத்த சிந்தனையில தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. ம்.